கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் பிறை 26 நாம் வீற்றிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்று ஏடுகளில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட, அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அவர்களுடைய புனிதமான இந்த நினைவு நாள் என்பது சில அறிவிப்புகளின் அடிப்படையில் துல்ஹஜ் 26 என்றும், சில இடங்களில் 27 என்றும், சில இடங்களில் 29 என்றும் வரலாற்று ஆசிரியர்களுடைய பல்வேறு கருத்து வேறுபாடுகளை நாம் பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் துல்ஹஜ்ஜினுடைய கடைசி பகுதி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உலக வரலாற்றில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு பிரகடனப்படுத்திய போது, தௌஹீதை எடுத்துரைத்த போது, மெல்லமாக வளர்ந்து வந்த இஸ்லாம், மெதுவாக காலூன்றி வந்த இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய ஒரு டர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு பக்க பலமாய் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானும் அவர்களுடைய இஸ்லாமும் இருந்தது என்பதை இந்த தருணத்தில் நினைத்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், உத்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய நல்ல காரியங்களை, அவர்களுடைய நல்ல குணங்களை, அவர்களுடைய நல்ல செயல்பாடுகளை, சேவைகளை நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே நினைவு கூறிக்கொள்ளுங்கள், நினைத்து பார்த்து கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளுங்கள் என்கிற பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வார்த்தைக்கு, அந்த நபிமொழிக்கு மிகவும் அருகதையான முதல் தகுதியுள்ள ஒரு நபர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. இஸ்லாமிய வரலாற்றிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து பார்க்காத இடம் எதுவும் இருக்க முடியாது. அவர்கள் செய்த சேவைகளை நினைத்து பார்க்க முடியாமல் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு பெரும் ஆணிவேராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அமைந்திருந்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மட்டும் ஏராளமான மனாக்கிபுகளை, சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மனாக்கிபே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று தனி தலைப்பில் புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அன ஹாத்தமுன் நபியீன் லா நபிய பாதி, எல்லா நபிமார்களுக்கும் நான் இறுதி நபியாக இருக்கிறேன், இறுதி முத்திரையாக இருக்கிறேன். லா நபிய பாதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது, எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. அப்படி ஒருவர் வருவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தகுதி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரக்கத்தான நாவினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நபியினுடைய தகுதி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இருக்கிறது என்கிற பெருமானாருடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. இந்த ஷரீஅத்தினுடைய, இந்த மார்க்கத்தினுடைய வரலாற்றில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிற தனிப்பெரும் சிறப்பை நமக்கு இந்த வார்த்தை உணர்த்துகிறது. இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கான கனத்தையும் பெருமானாருடைய இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. இன்னொரு செய்தியும் பெருமானார் சொல்லுவார்கள், எனக்கு முந்தைய சமூகத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள், அவர்கள் நபிமார்கள் அல்ல, ஆனாலும்
நபிமார்களுக்கு கொடுக்கப்படுகிற வஹீனுடைய செய்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கல்பிலே உதிக்கக்கூடிய சில பரக்கத்தான ஆற்றல்களை தந்திருந்தான். அவர்களுடைய கல்புகளில் அல்லாஹ் வஹீயை அவன் புறத்திலிருந்து போடக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அவர்கள் நபிமார்கள் அல்ல, இறைநேசர்கள், நல்லோர்கள், நாதாக்கள். என்னுடைய உம்மத்தில் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு கிடைத்தது பெருமானாருடைய துஆ என்று சொல்லுவார்கள். இக்கட்டான சூழல், பெருமானார் தங்களுடைய தௌஹீதை, தங்களுடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை பெருமானார் பயந்து பயந்து செயல்படுத்தி கொண்டிருந்த தருணம். ஹஸ்ரத் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரகசியமாய் இபாதத்து செய்து கொண்டிருந்த காலகட்டம். யாரும் தங்களை இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்துவதற்கான சூழல் அன்றைக்கு மக்காவிலே இல்லை. அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பே, அபூ ஜஹல் அல்லது உமர், இந்த இரண்டு பேரில் யாரையாவது ஒருவரை இந்த மார்க்கத்திற்கு தந்து எனக்கு நீ உதவி செய்வாயாக என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த துஆவை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமான வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். பெருமானாரை கொலை செய்துவிட்டு வருகிறேன் என்று புறப்பட்டு போனவர் வழியிலே தன்னுடைய சகோதரி, அவரும் அவருடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய சகோதரி கையில் ஏதோ ஒரு காகிதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதில் சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் குடு என்று கோபத்தோடு கேட்கிறார்கள். இல்லை, அசுத்தமானவர்கள் இதை தொடக்கூடாது, உது செய்துவிட்டு வாருங்கள் என்று சகோதரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முகம் கை கால்களை கழுகிவிட்டு பிறகு அதை வாங்கி பார்க்கிறார்கள். சூரத்து தாஹாவினுடைய வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த வீட்டுக்குள் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. யாரோ வெளியில் நின்று தட்டுகிறார்கள். உள்ளிருந்த சஹாபாக்கள் துவாரத்தின் வழியாக பார்த்துவிட்டு பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், நாயகமே, வந்திருப்பது உமர், கையில் வாளோடு வந்திருக்கிறார். இப்பொழுது என்ன செய்வது? நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் சலம் இல்லாமல் சொன்னார்கள், கதவை திறந்து உங்கள் உள்ளே வரட்டும், திறந்து விடுங்கள் கதவை, உள்ளே வரட்டும். வாளோடு உள்வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு முன்னால் அமர்ந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய திருக்கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஈமான், இந்த இஸ்லாம் யதார்த்தத்தில் நடந்ததாக இருந்தாலும் கூட உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆ அதற்கு பின்னால் ஒரு பெரிய பலமாக இருந்தது. அபூ ஜஹல் அல்லது உமரை கொண்டு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ரப்பிடத்தில் பெருமானார் உச்சரித்த வார்த்தையை உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்திலே அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அங்கிருந்துதான் இஸ்லாம் தன்னுடைய அசுர வேகத்தை, வளர்ச்சியை முன்னெடுத்தது. கலிமாவை ஏற்றுக்கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கேட்டார்கள், நாயகமே, நாம் சத்தியத்தில் தானே இருக்கிறோம்? ஆமாம், சத்தியத்தில் தான் இருக்கிறோம். பிறகு ஏன் நாம் சத்தியத்தை சொல்வதற்கு பயப்பட வேண்டும்? ஒளிந்திருந்தது போதும், இப்பொழுது நாம் வெளியே வருவதற்கான தருணம் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இல்லை, சூழல் சரியில்லை, இன்னும் சில காலங்களுக்கு நாம் ரகசியமாய் இந்த மார்க்கத்தை பரப்புவதுதான் நல்லது என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வித்தியாசமான ஆள். பொதுவாக அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்தார்கள். ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் அதில் சில பேர் முஸ்லீம்களாக இருப்பார்கள். அவர் முஸ்லீமானது இவருக்கு தெரியாது, இவர் முஸ்லீமானது அவருக்கு தெரியாது.
ஆனால் முஸ்லீமாக இருப்பார்கள். தான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கான காலகட்டம் இல்லை அது. நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. இஸ்லாத்தை ஏற்றவுடன் உட்கார்ந்து யோசிச்சாங்க, யார்கிட்ட சொன்னா இந்த செய்தி மக்கா முழுக்க பரவும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தார்கள், நான் முஸ்லீம் ஆயிட்டேங்கிற செய்தியை இப்போ மக்கா முழுக்க கொண்டு போகணும், யார்கிட்ட சொல்லலாம்? அப்படி ஊரில் சில பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை ரகசியத்தை சொல்லிட்டோம்னா ரகசியத்தை பாதுகாக்க மாட்டாங்க. சந்திக்கிறவன்ட்ட பூரா என்ன செஞ்சிருவாங்க, அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள். அப்படி சில பேர் இருப்பாங்க எல்லா ஊர்லையும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தார்கள். கடைசியில் ஜமீல் இப்னு மஅமர் என்கிற ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிந்தனைக்கு வந்தார். ஜமீல் இப்னு மஅமரை அழைத்தார்கள். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன், முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னார். அப்படியா, முஸ்லீம் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வெளியே போனவர், வெளியே போகிற இடத்துல எல்லாம், சந்திக்கக்கூடிய இடத்திலெல்லாம், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கத்தாபினுடைய மகன் உமர் அவர்கள் மதம் மாறிவிட்டார், பார்க்குற ஆளை பூரா சொல்லிட்டு போனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமீல் இப்னு மஅமரை பின்தொடர்ந்து வந்தார்கள். முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதம் மாறிவிட்டார் என்று அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னது உண்மைதான், நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லிகிட்டே வர்றாங்க. இவர் பார்க்கிற இடத்திலே எல்லாம் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது போதவில்லை. நாயகத்திடத்தில் மீண்டும் வந்தார்கள். நாயகமே, சத்தியத்தை ஏன் ஒளித்து வைத்திருக்க வேண்டும்? வாருங்கள், புறப்படுங்கள், செல்லலாம். ரொம்ப இக்கட்டான சூழல், வேறு வழி இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஒரு படையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே ஒரு படை, 2 குழுவாக பிரித்து பெருமானார் வெளியே அனுப்பி வைத்தார்கள். 2 பேரும் கர்ஜித்த சிங்கங்களாய் காபாவிலே வந்து தவாஃப் செய்தார்கள். இஸ்லாத்தை பிரகடனப்படுத்தினார்கள், வெளிப்படுத்தினார்கள். இதுவரைக்கும் மக்கா அப்படி ஒரு காட்சியை பார்த்ததே கிடையாது. ஈமானை ஏற்றுக்கொண்ட யாரும் இதுவரைக்கும் அப்படி வெளியே வந்ததில்லை. ஒரு வித்தியாசமான காட்சியை, ஒரு அனுபவத்தை அன்றைக்கு மக்கா நகரம் உணர்ந்தது, பார்த்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபாக்களும் ஈமான் கொண்டவர்களும் காபாவை வெளிப்படையாக தவாஃப் செய்தார்கள். காபாவிலே நின்று வெளிப்படையாக இமாம் ஜமாஅத்தோடு தொழுதார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த மார்க்கம் விஸ்வரூபம் எடுப்பதற்கான முதல் விதையை விதைத்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னால் மிகையல்ல. எல்லாரும் ரகசியமாக ஹிஜ்ரத் புறப்பட்டு மதீனாவிற்கு போகிற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ஒரு வாளை எடுத்துக்கிட்டு அம்புக்கூட்டை எடுத்து வைத்துவிட்டு நேர காபாவுக்கு வந்தாங்க. அங்கு பூரா குறைஷி தலைவர்கள் காஃபிர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். நேர கிட்ட போய் சொன்னாங்க, உங்களில் யாருடைய தாயை அள வைக்கணும் என்று உங்களுக்கு யாருக்கேனும் ஆசை இருந்தால், உங்களுடைய குழந்தைகளை அனாதையாக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால், உங்களுடைய மனைவிமார்களை விதவையாக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருந்தால், இதோ இந்த மலைக்கு பின்னால் தான் இருப்பேன், என்னை அவர்கள் சந்தித்து கொள்ளட்டும், சண்டையிடட்டும், நான் மதீனாவுக்கு போடுறேன், எல்லாத்திலையும் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லா சஹாபாக்களும் மறைந்து இருளில் போய் கொண்டிருந்த சமயத்தில் பகல் நேரத்தில் பட்ட பகலில் வந்து மக்கத்து குறைஷிகளிடத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு போன இந்த செய்தி அவர்களுடைய கல்வியை, ஈமானின் மீது, ஈமான்தாரிகளின் மீது கூடுதலான ஒரு பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியது என்பது வரலாறு. அங்கிருந்து தொடங்கிய இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் வழிநெடுகிலேயும் இந்த மார்க்கத்திற்கு பெரும் சேவையாற்றியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பெருமானார் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை பற்றி சொல்லுவார்கள், இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், நஸலல் ஹக்கு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே சத்தியம் இறங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மார்க்கத்தினுடைய எல்லா தளங்களிலேயும் தன்னால் முடிந்த பெரும் சேவையாற்றியவர்கள், பணி செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரணமான ஆள் அல்ல. பெருமானார் எந்த ஆலோசனை செய்தாலும் அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். யார் என்ன ஆலோசனை செய்தாலும் சொன்னாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை சொன்னால், ஒரு மஷூரா சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையை விட அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய பெரும்பான்மையான இடங்களில் அல்லாஹ் அதை வஹியாக இறக்கி இருக்கிறான். அவங்க ஆலோசனையா சொல்லுவாங்க, அடுத்த இனத்தில் அல்லாஹ் அதை வஹியாக இறக்கி வைப்பான், சட்டமாக இறக்கி வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாயகமே, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் பல பேர் பேசுகிறாங்க, பல பேர் சந்திக்கிறார்கள், ஹிஜாப் இல்லாமல் இருக்கிறார்கள். சந்திப்பவர்களில் நல்லவர்களும் இருக்கலாம், கெட்டவர்களும் இருக்கலாம், கல்விலே நோயுள்ளவர்களும் இருக்கலாம். அதனால் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் பேசுகிற சமயத்தில் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பேசினா நல்லா இருக்குமேன்னு ஆலோசனை பெருமானாருக்கு சொன்னார்கள். அடுத்த கணம் ஆயத்து இறங்கியது, உங்களுடைய மனைவிமார்களை ஹிஜாபுக்கு பின்னில் இருந்து பேச சொல்லுங்கள். நாயகமே, மது குடித்து விட்டு தொழுகைக்கு வருகிறார்கள், தள்ளாடுகிறார்கள். ஆனால் இந்த மதுவை தடை செய்தால் தான் என்ன என்றார்கள். அடுத்த கணம் ஆயத்து இறங்கியது, மது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. இப்படி ஏராளமான இடங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹியாக இறங்கியது என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கான பங்கு என்ன என்பதை நாம் உணர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு ஆலோசனையை சொன்னாலும் ஆழமான முறையிலே சிந்தித்து சமூகத்தினுடைய, மார்க்கத்தினுடைய, காலத்தினுடைய சூழல் அறிந்து ஆலோசனையை சொல்லக்கூடியவர்கள், சட்டம் இயற்றக்கூடியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால தான் இன்னைக்கு ஏராளமான மார்க்க சட்டங்களில் பெருமானார் காலத்தில் இல்லாத, பெருமானாருடைய காலத்திலிருந்து மாற்றப்பட்ட சில சட்டங்களை நாம் இன்றைக்கு ஷரீஅத்தில் அதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறோம், கடமையாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முயற்சியினால். எத்தனை சட்டங்கள், நிறைய சட்டங்களை சொல்ல முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திற்கு ஹிஜ்ரியினுடைய காலண்டரை முதலாக தந்தவர்கள். அது வரைக்கும் யானை ஆண்டு என்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிற்கு 50 நாட்களுக்கு முன்னால் மக்காவை கைப்பற்றுவதற்காக வேண்டிய யானை படைகளோடு ஒருவன் வந்தான். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். அல்லாஹ் பறவைகளை வைத்து அந்த படைகளை அழித்து விட்டான். அது நடந்த அந்த ஆண்டிற்கு யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள், ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவார்கள் அரபியில். அந்த யானை ஆண்டு தான் இஸ்லாமிய வரலாற்றில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டம் வரை அந்த ஆண்டுகளை வைத்துத்தான் நாட்களை கணக்கிட்டு கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்னால் அதை நீக்கிவிட்டு ஒரு நல்ல காலண்டர் நமக்கு வேண்டும், ஆண்டு கணக்கு வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டாக, இந்த மார்க்கத்தினுடைய ஷரீஅத்தில் நாம் பின்பற்றப்பட வேண்டிய ஆண்டாக அதை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காலகட்டத்தில் 3 நாட்கள் மட்டும்தான் ரமலானிலே தராவீஹினுடைய தொழுகை கூட்டாக ஜமாத்தா நடந்துச்சு. பெருங்கொண்ட கூட்டத்தை பார்த்து பெருமானார், இது அல்லாஹ்விற்கு பிடித்து போய் அவன் ஃபர்லாக்கி விட்டால் அது என் உம்மத்திற்கு சிரமமாகிவிடுமே என்று பயந்து எல்லோரும் தனித்தனியாக நீங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தரவிட்டார்கள். 3 நாட்கள் மட்டும்தான் தராவீஹ் இமா ஜமாத்தோடு நடைபெற்றது. பெருமானாருடைய வஃபாத்திற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலேயும் அப்படித்தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆசை கூட்ட தொழுகணும்னு, ஆனால் ஃபர்லாயிருமோன்னு பயந்து ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலை. ஏன்னா அது வஹி இறங்கி கொண்டிருந்த காலகட்டம். திடீர்னு அல்லாஹ் ஃபர்லுன்னு ஆயத்தை இறக்கி வச்சிடலாம். ஆனால் இன்னைக்கு அந்த பயம் இல்லை. இனி யாருக்கும் வஹி வரப்போறதில்லை, இனி எதையும் நாம் ஃபர்லாக்க போறதில்லை. அதனால் பெருமானாருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டிய தருணம் இது என்று சொல்லி ஆங்காங்கே பல இடங்களில் நடந்து கொண்டிருந்த கூட்டு தொழுகையை, தராவீஹினுடைய தொழுகையை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே அவர்களை இமாமாக பணியமர்த்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை ஒன்றிணைத்து தராவீஹ் 20 ரக்காத் என்று எல்லா மக்களுக்கும் தொழ வைத்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தராவீஹை 20 ரக்காத்துகளாக அல்லது அதற்கும் கூடுதலாக இமாம் ஜமாஅத்தோடு நாம் நிறைவேற்றுவது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு வழங்கிய ஒரு புனிதமான ஒரு சட்டம். அதே போல குர்ஆனிலே ஜகாத்தினுடைய சட்டத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது ஜகாத்துடைய பொருட்கள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? 8 பேத்துக்கு கொடுக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. அதில் ஒரு ஆள் யாருன்னு சொன்னால், இந்த மார்க்கத்தின் மீது ஈர்ப்பு இருக்கக்கூடியவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள்,
அவங்களுக்கும் ஜக்காத்தை கொடுங்க. அவர்கள் ஜக்காத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த மார்க்கத்தால் கவரப்படுவார்கள், ஏதாவது கிடைக்குதுன்னு சொல்லியாவது இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 22 லட்சம் சதுர மைல்கள் 22 லட்சம் சதுர மைல்கள் பரப்பளவு, 57 லட்சம் சதுர கிலோமீட்டர். அன்றைக்கு இருந்த சவுதி அரேபியா, ஓமன், யமன், சிரியா, பலஸ்தீன், இஸ்ரேல், எகிப்து, அதே போல ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், அசர்பைஜான், எல்லா விதமான கிட்டத்தட்ட ஒரு பெரும் கொண்ட சாம்ராஜ்யத்தை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புரிகிற மாதிரி சொன்னால் இன்னைக்கு இந்தியாவினுடைய பரப்பளவை விட 2 மடங்கு ஆட்சி செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளோ பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் இவ்வளவு தூரம் விரிவடைந்ததற்கு பின்னால் இனி இஸ்லாத்தினுடைய ஆதரவை அடுத்தவர்களிடத்தில் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி அந்த சட்டத்தை நீக்கினார்கள். இனிமேல் அடுத்தவர்களை கவர்வதற்காக வேண்டி ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கிற சட்டம் இனி கூடாதுன்னு சொன்னாங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எல்லா மார்க்க சட்டங்களிலேயும் அந்த சட்டம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் மார்க்கத்தினுடைய சட்டங்களிலே பார்க்கிறோம். அதே போல திருடுனா கையை வெட்டணும்னு சொல்றது குர்ஆனுடைய சட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஞ்சத்தினுடைய காலகட்டத்தில், கடுமையான பஞ்சம் ஏற்பட்டக்கூடிய சமயத்திலே ஒருவர் திருடினால், தன்னுடைய பசிக்காக திருடினால் அவருடைய கை வெட்டப்படக்கூடாது என்கிற ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று மிகு சட்டத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இயற்றினார். பஞ்சத்தினால், கடுமையான பசியினால் ஒருவன் திருடினால் அவனுடைய கை வெட்டப்படக்கூடாது, மாறாக அதற்கான குற்றம் அவனுக்கு உணவு வழங்காத அந்த சமூகத்தை தான் சாரும் என்றார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல முத்தலாக்கினுடைய சட்டம், பெருமானாருடைய காலத்தில் 3 தலாக்கு ஒரே நேரத்தில் சொன்னாலும் 1 தலாக்கு தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படி தான் சட்டம் இருந்துச்சு. பெருமானாருடைய வஃபாத்திற்கு பின்னால், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்ததற்கு பின்னால் தலாக்கின் மீது மக்களுக்கு இருந்த பயமும் அதன் மீது இருந்த அக்கறையும் கொஞ்சம் குறைந்த போது, பொடுபோக்கு ஜாஸ்தியான போது, ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து தலாக் சொல்லுகிற போது 1 சொன்னால் போதும், ஆனால் சரமாரியாக 2 சொல்வது 3 சொல்வது என்று தலாக்கினுடைய வார்த்தையை மக்கள் கொஞ்சம் சர்வசாதாரணமாக ஆக்கிய போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் சட்டத்தை இயற்றினார்கள். இனிமேல் யாராவது 3 தலாக்கை ஒரே நேரத்தில் உச்சரித்தால் அது 3 தான். 3 தலாக்கை ஒரே நேரத்தில் உச்சரித்தால் அது முத்தலாக் சட்டமாகத்தான் எடுக்கப்படும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலாக்கின் மீது பயத்தை உருவாக்க வேண்டும், மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும், அந்த சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை அவர்கள் இயற்றினார்கள். இன்று வரைக்கும் நாம் அதைத்தான் பின்பற்றி வருகிறோம். அதே போல கனிமத்தினுடைய சொத்து, போர்க்களத்தில் கிடைக்கப்படக்கூடிய சொத்துக்கள், போர்க்களத்திலே வெற்றி கொள்ளப்படக்கூடிய ஊரினுடைய சொத்து வீரர்களுக்கு பங்கிடப்பட்டது பெருமானாருடைய காலத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் தான் ஒரு சட்டம் வந்துச்சு, ஒரு சட்டம் போட்டாங்க, இனிமேல் வீரர்களுக்கு கனிமத்தினுடைய பொருள், போர் செல்வம் கொடுக்கப்படாது. இப்படி எல்லா வீரர்களும் போர் செல்வத்தை எடுத்து சென்று விட்டால் நாளை ஆட்சி நடத்துவதற்கு எங்கிருந்து பொருளாதாரத்தை நாம் தேடுவது? அதனால் இனிமேல் அது பைத்துல் மாலில் தான் சேர்க்கப்படும், ரொம்ப ஏழ்மையான முஸ்லீம்களுக்கு தான் அது பகிர்ந்தளிக்கப்படும் என்கிற சட்டத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதே போல மதுவினுடைய தண்டனை பெருமானாருடைய காலத்தில் நிர்ணயிக்கப்படலை. மது குடித்தவனுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படலை. சில நேரங்களில் கம்பை கொண்டு அடிப்பார்கள், சில நேரங்களில் துணியை ஈரமாக்கி அதை பிழிந்து சுருட்டி அதை வைத்து அடிப்பார்கள். இவ்வளவுதான் தண்டனை நிர்ணயிக்கப்படலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் ஒருவன் மது குடித்தால் அவனுக்கு 80 கசையடி என்கிற சட்டத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இயற்றினார்கள். அதே போல ஒரு அடிமை பெண், அவள் தன்னுடைய எஜமானின் மூலமாக குழந்தை பெற்றெடுத்து விட்டால் இனிமேல் அவளை யாரும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாருடைய காலத்தில் அப்படி இல்லை. அரபியிலே உம்மு வலது என்று சொல்லுவார்கள். ஒரு அடிமை பெண் எஜமானின் மூலமாக ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுத்து விட்டால் பெருமானாருடைய காலத்தில் அவளை விற்கலாம், அந்த எஜமானன் திரும்பவும் அவளை விற்கலாம். இப்போ அவள் மறுபடியும் அடிமையாகத்தான் போவோம் அடுத்தவன்ட்ட, அவளுடைய குழந்தையும் அடிமையாக வளரும்.
ஒரு சந்ததிகளை இப்படி அடிமையாக வளரும் என்கிற சட்டத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றி, இனி ஒரு அடிமை பெண் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் இனிமேல் அவளை யாருக்கும் விற்கவோ வாங்கவோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எஜமானன் வஃபாத் ஆகிவிட்ட அடுத்த நொடி அவள் உரிமையாகி விடுவாள், அவளுடைய குழந்தை உரிமையாகி விடுவார், சந்ததியே உரிமையாகிவிடும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை இயற்றினார்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல மிக முக்கியமாக ஆட்சியாளர்களுக்கு சம்பளம் என்கிற நடைமுறையை கொண்டு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிற சட்டத்தை இயற்றியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா இவன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு அவனுடைய பிஸ்னஸை அவன் வளர்த்து கொள்வான், வியாபாரத்தை வளர்த்து கொள்வான், ஊழலுக்கு அது வழிவகுக்கும் என்கிற காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த வியாபாரமும் பிஸ்னஸும் செய்வதற்கான அனுமதி இல்லை என்கிற சிறப்பான ஒரு சட்டத்தை இயற்றியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவை அனைத்தும் பெருமானாருடைய காலத்தில் இல்லாத நடைமுறை. பெருமானாருடைய காலத்தில் இருந்த சட்டத்தை மாற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த சட்டம்தான் இன்றைக்கும் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர்களால் மார்க்க சட்ட நூல்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 4 இமாம்களும் சரி, ஆய்வு செய்த எல்லா இமாம்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மார்க்க தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார்கள் என்பதை கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆழமான அந்த சிந்தனை, அதனுடைய கனத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடியத்திற்குரிய முஃமினீன்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்த ஏராளமான சேவைகள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு தொழுக வரலான்னு இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் வரக்கூடாது, பெண்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளட்டும் என்கிற சட்டத்தை மாற்றினார்கள். இந்த சட்டத்தை கேட்டவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒருவேளை என்னுடைய கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்கிற மாதிரி தான் இந்த சட்டத்தை தான் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா காலம் அவ்வளவு கெட்டு போச்சுன்னு சொன்னாங்க. எப்போ? 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு சட்டத்தை இயற்றினாலும் சில பேர் சொல்லுவாங்க சஹாபாக்களை மதிக்கலாம், நான் பின்பற்றக்கூடாது. ரசூலுல்லாஹுடைய சட்டத்தை மாற்றுவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அவர் எப்படி மாற்றலாம்? அவருடைய சட்டத்தெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், மதிப்போம், ஆனால் ஏற்றுக்க மாட்டோம். நாம் அதையெல்லாம் பார்க்க மாட்டோம். இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்கிற ஒற்றை வார்த்தை போதுமானது. வாழ்க்கையில் எந்த தருணத்திலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட்டு கொடுக்காத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிச்சையாய் எந்த சட்டத்தையுமே மாற்றியிருக்க வாய்ப்பில்லை. 1500 ஆண்டுகளுக்கு பின்னால் நாயகத்தை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்கிற வெறி உங்களுக்கு இருக்குமேயானால் உமரே ஃபாரூக் என்று பெருமானாரால் பட்டம் வழங்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு வெறி இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ்வைத்தான் நாம் பின்பற்றணும், வேற யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்ற வெறி நமக்கு இருக்குதா? 1400 வருஷத்துக்கு பிறகு நமக்கே இந்த வெறி இருக்கிறது என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு வெறி இருந்திருக்கும் பெருமானாரை பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயத்தை. அவங்க மாற்றம் செய்வாங்களா ரசூலுல்லாஹ்வுக்கு? மார்க்கத்தை அறியாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, சஹாபாக்களை மதிப்போம் ஆனால் பின்பற்ற மாட்டோம், அவருடைய சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த சேவைகள் ஏராளம், இந்த உம்மத்திற்கு தந்த சட்டங்கள் ஏராளம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் அந்த மஹப்பத்தும், இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பும் வரலாறுகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். கடுமையான வெயில் உச்சி நேரத்தில் மைதானத்திலே ஒருவர் சுற்றி கொண்டிருக்கிறார், எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார். மறுபுறத்தில் பாரசீக ஆட்சியாளர்களை அழைத்து கொண்டு அஹ்னஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறார்கள். யாரோ தனிமையாக சிரமப்பட்டு இருக்கிறாங்கன்னு கிட்ட போய் பார்த்தா 57 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஆளுகிற ஒரு ஜனாதிபதி எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார் மைதானத்தில். அஹ்னஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு ஹலீஃபா அவர்களே, என்ன இந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை, சதகாவுடைய ஒரு ஒட்டகம் அது தன்னுடைய கயிறை அவிழ்த்து கொண்டு ஓடிவிட்டது, அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அதுக்கு உங்களுடைய பணியாளர்கள் இருக்கிறார்கள், ஆட்சி பொறுப்பின் கீழ் பல நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அனுப்ப வேண்டியது தானே, நீங்கள் ஏன் வந்தீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் விசாரணையின் போது இந்த காணாமல் போன ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பானா அல்லது எனக்கு கீழ் இருக்கக்கூடிய பணியாளர்களிடத்திலே விசாரிப்பானா? ஒரு கணம் அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடிப்போனார்கள்.
நீங்கள் சொல்வது சரிதான் ஜனாதிபதியே, ஆனாலும் உங்களுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பில் வரக்கூடியவர்களுக்கு இது மாதிரியான சிரமத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்றார்கள். நீங்கள் இப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்களும் இப்படித்தான் நடந்துக்கணும்னு சொல்லி 4 பேர் பேசுவாங்க. மக்களுடைய ஆட்சியை யார் கவனிப்பது? அஹ்னஸ் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கணம் அசந்து போனார்கள். மர்மியினுடைய விசாரணையின் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த பயம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட அந்த வரலாறு, முகீரத் பின் ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற மதீனாவினுடைய ஆளுநர் சஹாபி, அவரிடத்தில் அடிமையாக இருந்த அபூ லூலு என்கிற ஒரு மனிதர் உமரிடத்திலே வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து, என்னுடைய எஜமானர் முகீரா எனக்கு நிறைய வரி போடுறாரு, என்னிடத்தில் ஜிஸ்யாவினுடைய வரி நிறைய கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உன்கிட்ட நிறைய திறமை இருக்குது, நீ காற்றாலை செய்வதாக நான் கேள்விப்படுகிறேன், வாள் தயாரிப்பதிலேயும் பல்வேறு ஆயுதங்கள் தயாரிப்பதிலேயும் உனக்கு பெருமளவில் திறமை இருக்கிறது. அப்போ திறமைக்கு தோதுவாகத்தான், தகுந்ததார் போல்தான் நாங்கள் வரிசை வசூலிக்க முடியும். முகீரத் பின் ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உன்னிடத்தில் கேட்ட வரி அது நியாயமானது தான் என்று அனுப்பிவிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே அந்த நேரத்தில் முகீரத் பின் ஷுபா தன்னுடைய முகத்தை சுளித்து கொண்டு போன அதனுடைய பின்னணியில் அதற்கான ஆபத்தையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இதே துல்ஹஜ்ஜினுடைய கடைசி நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய சமயத்தில் பாங்கு சொல்லப்பட்டது. சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்கு வந்து முதல் வரிசையில் நின்று கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத் செய்வதற்கு தயாராகி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினார்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரியான வெளிச்சமெல்லாம் இல்லை. இன்னைக்கு யார் முதல் வரிசையில் நிற்கிறா, பக்கத்தில் நிற்கிறான்னு கண்டுபிடிக்கிறது கூட கொஞ்சம் சிரமமான காலகட்டம். அந்த முதல் வரிசையில் அபூ லுஅலுஆவும் நின்று கொண்டான். கூர்மையான ஒரு கத்தியை ஏற்கனவே தயார் செய்து கொண்டான். இருபுறமும் விஷம் தடவி இருக்கும். முதல் ரக்காத்து தொழுது வைத்துக் கொண்டிருந்த சமயத்திலேயே திடீரென போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெஞ்சிலே, தோள்பட்டையிலுமாய் வயிற்றிலுமாய் சுமார் 6 இடங்களில் மிக கடுமையான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைவிழுந்து சரிந்து விழுந்தார்கள். சஹாபாக்கள் அவனை பிடிப்பதற்கு ஓடுகிற போது அவர்களையும் அவன் தாக்கினான். அந்த இடத்தில் சுமார் 7 சஹாபாக்கள் காயமுற்று கொல்லப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் இவர்கள் நம்மை பிடித்து விடுவார்கள் என்பதை அறிந்து கொண்ட அபூ லுஅலுஆ அந்த கத்தியாலே தன்னுடைய கழுத்தை அறுத்தாக்கியே தற்கொலை செய்து கொண்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த மரண சமயத்திலே இந்த மார்க்கத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளையும் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரிந்து விழ சில சஹாபாக்கள் அவர்களை தூக்கி கொண்டு இடத்தை விட்டும் நகர்த்த பின்னால் நின்றிருந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக முஸல்லாவிற்கு வருகிறார்கள். தொழுகை பாதியில் நிற்கிது. தொழுகையை நிறைவுபடுத்த வேண்டும். ஷரியத்தில் இதுக்கு இஸ்திக்லாஃப்னு சொல்லுவாங்க. இமாமுக்கு ஒது முறிஞ்சிருச்சா, அவர் டக்குன்னு விலகி நின்று பின்னால் உள்ளாலும் முன்னால் வந்து நின்று அந்த தொழுகையை நிறைவு செய்வார். இமாமுக்கு கிராத் ஓத முடியல, ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு விட்டால் இஸ்திக்லாஃப் என்று சொல்லப்படக்கூடிய சட்டம் இன்னைக்கு பெரும்பாலும் நாம் அதை பார்த்துருக்க மாட்டோம். பெரும்பாலும் அப்படியான சூழல் எங்கேயும் ஏற்படுவதில்லை. ஒருவேளை ஏற்பட்டால் அப்படி ஒரு சட்டம் உண்டு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் வந்தாங்க, தொலை வச்சாங்க. தொழுகையை நிறைவு செய்துவிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் போனார்கள். மருத்துவம் செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கத்திலிருந்து தெளிந்தவுடன் முதல்ல கேட்ட வார்த்தை, தொழுகையை முடித்து விட்டீர்களான்னு கேட்டாங்க. தொழுகை முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. ஆமாம், அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தொலை வச்சு முடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ், இந்த மார்க்கத்தில் தொழுகை இல்லாதவனுக்கு எந்த பங்கும் இல்லை என்று அந்த தருணத்திலேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தொழாதவனுக்கு இந்த ஷரியத்தில் எந்த பங்கும் கிடையாது. தொழுகையை நிறைவேற்றி விட்டீர்களா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுவிட்டு தான் அடுத்து பேசினார்கள், என்னை கொலை செய்தது யார், என்னை தாக்கியது யார்? அபூ லுஅலுஆ என்று சொல்லப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய கையாலேயோ அல்லது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையேனும் சஜிதா செய்தானே, அப்படிப்பட்ட ஒருவனுடைய கையாலேயோ நான் கொல்லப்படாமல் வாழ்வில் ஒரு தடவை கூட ரப்புக்கு சஜிதா செய்யாத ஒரு காஃபிரின் மூலமாக கொல்லப்பட்ட, காஃபிரின் மூலமாக தாக்கப்பட்ட, குத்தப்பட்ட ஒரு உமராக நான் இருப்பதற்கு அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு உணவும்
கிழிக்கப்பட்டிருந்த வயிற்றின் வழியாக குளறின் வழியாக வெளியே வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இனி பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி சமயத்தில் உடனடியாக 6 சஹாபாக்களை ஒரு குழுவை தயார் செய்தார்கள். என்னுடைய மரணத்திற்கு முன்னாலேயே அடுத்த ஹலீஃபா யார் என்பதை நீங்கள் உடனடியாக தீர்மானிக்க வேண்டும். தலைமை இல்லாத எந்த ஒரு சமூகமும் உருப்படாது என்பதை உறுதியாக புரிந்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்திற்கு முன்னாலேயே அடுத்த தலைமை யார் என்பதற்கான வழிகாட்டுதலை கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அடுத்து செஞ்ச வேலை ஆயிஷா அம்மையார்கிட்ட போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையிலே அடங்குவதற்கான அனுமதி எனக்கு கிடைக்குமான்னு கேட்டுட்டு வாங்க. கேட்கும்போது ஹலீஃபா கேட்டார், ஹலீஃபா அமீருல் முஃமினீன் கேட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஹத்தாபுடைய மகன் உமர் கேட்டார் என்று சொல்லுங்கள். நான் ஆட்சியாளருங்கிறதுனால அவங்க பயந்து அனுமதி கொடுத்துடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆயிஷா அம்மையார் எனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடம் இருந்தாலும் நான் உமர் ரலியல்லாஹுக்கு விட்டு கொடுத்து விடுகிறேன் என்றார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலேயே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கடைசி ரூஹு பிரிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்கள் மீது திருப்தியாக இருக்கும்போது தான் வஃபாத்தானாங்க. அபூபக்கர் நாயகம் உங்கள் மீது திருப்தியோடு இருந்த நிலையில் வஃபாத்தானார்கள். அதனால் கவலைப்படாதீங்க, உங்கள் ஆখিরাத்துடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான்னு சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு சொர்க்கமும் கிடைக்கல நரகமும் கிடைக்கல, ஒரு நடுநிலையான நிலைமை கிடைச்சா கூட போதும் நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. எப்பேற்பட்ட மனிதர்! எனக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ என்னுடைய விசாரணை அமைந்து விடக்கூடாது, அப்படி இருந்தால் கூட எனக்கு போதும். அவர்களுடைய தலை தன்னுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையின் மீது இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹுடைய தலையின் அவருடைய மடியின் மீது இருந்தது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் தலையை இறக்கி வை, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லத்தா, தலை என்னுடைய மடியிலேயே இருக்கட்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மௌத்தா போகிற இந்த சமயத்தில் என்னுடைய தலை உயர்ந்திருப்பதை நான் விரும்பவில்லை, கீழே எடுத்து வை, இந்த ஒரு பணிவுக்காக வேண்டியாவது அல்லாஹ் என்னை மன்னித்து விடட்டும் என்றார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலேயும் உமருன் ஃபில் ஜன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி, பெருமானார் நன்மாராயம் கூறப்பட்டாலும் கூட அவர்கள் தங்களுடைய இறைச்சமுள்ள அந்த வாழ்க்கையை இந்த உம்மத்திற்கு விட்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள். நினைக்கப்பட வேண்டியவர்கள், நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் 2ஆம் ஹலீஃபா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையிலே நமக்கு நிறைய பாடம் உண்டு. சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பின்பற்றி வாழ்கிற நல்ல ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.